ஹலோ மெடிக்கோஸ், திஸ் இஸ் ஆரோக்கியடேனி. அண்ட் இந்த வீடியோவில் டெல்லிக்கு போய் எஃப்எம்ஜி பாஸ் சர்டிஃபிகேட் கலெக்ட் பண்ணுறதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். என்னோடய டைம் ஸ்லாட் March 15. ஸோ இப்போ நீங்கள் சப்போஸ் ஃப்ளைட்டில் போகிறீங்க அப்படின்னா அங்கே ஏர்போர்ட் ரீச் ஆகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி போகணும் என்பி ஆஃபீஸ்க்கு, அதை பற்றின டீட்டெயில்ஸ் அண்ட் லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் டீட்டெயில்ஸ், இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும். அது எல்லாத்தையுமே நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டெல்லியில் எஃப்எம்ஜி பாஸ் சர்டிஃபிகேட் கலெக்ட் பண்ணதுமே சேம் டேவே அவங்கவுங்க ஸ்டேட் மெடிக்கல் கவுன்சிலில் அப்ளை பண்ணிவிடுங்க. ஆல்ரெடி தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலில் எப்படி ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு நான் வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. என்பி ஆஃபீஸ் துவாரகா செக்டர் 9ல் இருக்குது. ஸோ நீங்கள் ஏர்போர்ட் ரீச் ஆனதுமே ஃப்ரம் ஏர்போர்ட் டு நியூ டெல்லி ஸ்டேஷன் ஒரு மெட்ரோ எடுத்துக்கோங்க. தென் ஃப்ரம் நியூ டெல்லி ஸ்டேஷன் டு துவாரகா செக்டர் 9க்கு இன்னொரு மெட்ரோ எடுத்துக்கோங்க. இங்கே துவாரகா செக்டர் 9க்கும் இறங்கலாம். ஆர் நெக்ஸ்ட் ஸ்டாப் வந்துட்டு துவாரகா செக்டர் 10 அந்த மாதிரி அடுத்தடுத்த ஸ்டாப்பாக தான் அது இருக்கும். ஸோ நீங்கள் அங்கே இறங்கிக்கலாம். துவாரகா செக்டர் 10மே வந்துட்டு உங்களுக்கு பக்கம் தான். மெட்ரோ தான் மோஸ்ட் கன்வீனியன்ட் அண்ட் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப சீப்பாகவும் இருக்கும். டாக்ஸிலாம் எடுத்திங்கன்னா ரொம்ப காஸ்ட் அதிகமாக இருக்கும். ஸோ மெட்ரோவே சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அங்கே தேவைப்படும்னா எஃப்எம்ஜி அட்மிட் கார்டு எடுத்துக்கோங்க. அதில் பாஸ்போர்ட் சைஸ் கலர் ஃபோட்டோ அட்டாச் பண்ணிக்கோங்க. தென் என்ட்ரி ஸ்லிப்பில் அந்த டிக்ளரேஷன் ஃபார்மும் சேர்த்து ஃபில் பண்ணிக்கோங்க. அப்புறம் எம்சி எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் கலர் பிரிண்ட் எடுத்துக்கோங்க. உங்கள் ஒரிஜினல் பாஸ்போர்ட், தென் வேறு ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃபு, பேன் கார்டோ ஆதாரோ ஆர் ஓட்டர் ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் எடுத்துக்கோங்க. பட் சேஃப்டிக்கு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போங்க. தென் உங்களோட ஒரிஜினல் டிகிரி சர்டிஃபிகேட் வித் அப்பாஸ்டிலோட அதோட உங்கள் மார்க் ஷீட்டும் சேர்ந்து இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. டிகிரிலாம் நீங்கள் ஒரிஜினல் தான் கொண்டு போகணும். ஒரிஜினல் இல்லாமல் பிரிண்ட்லாம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக அலோவ் பண்ணிக்க மாட்டாங்க. உங்களுக்கு பாஸ் சர்டிஃபிகேட்டே கொடுக்க மாட்டாங்க. ஒன்ஸ் நீங்கள் என்பி ஆஃபீஸ் ரீச் ஆனதுமே அங்கே நீங்கள் வெளியில் தான் நிற்கிற மாதிரி இருக்கும். உங்கள் டைம் ஸ்லாட்டில் உங்களுக்கு எந்த டைம் கொடுத்துருக்கோ அதுக்கு ஒரு ½ முன்னாடிலாம் அங்கே ரீச் ஆகிற மாதிரி இருந்துக்கோங்க. இப்போ சப்போஸ் உங்களுக்கு ஆஃப்டர்நூன் 3 PM இருக்குது அப்படின்னா நீங்கள் மார்னிங்கெல்லாம் ரீச் ஆகிடாதீங்க. பிகாஸ் உங்களுக்கு அங்கே உட்கார கூட இடம் இருக்காது. உங்களோட டைமுக்கு ஒரு 5 minutes ஒரு 10 minutes முன்னாடி உங்கள் டைமில் இருக்கவங்களெலாம் கூப்பிடுவாங்க. அப்போது நீங்கள் உள்ளே போனால் போதும். அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல இன்னொருத்தவங்க இருப்பாங்க. அங்கே வந்து உங்களோட அட்மிட் கார்டு அண்ட் என்ட்ரி ஸ்லிப்பு, உங்கள் பாஸ்போர்ட் இதெல்லாம் வந்து வெரிஃபை பண்ணிட்டு தான் உள்ளே விடுவாங்க. தென் உள்ளே சானிடைஸ் பண்ணிட்டு டெம்பரேச்சர் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் உள்ளே போனீங்கன்னா உங்களோட ஸ்டேஷனுக்கு நேராக போய் உட்காரணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட டைம் ஸ்லாட்லேயே உங்களுக்கு வந்துட்டு ஏ ஸ்டேஷன், பி ஸ்டேஷன், சி அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. இப்போது நீங்கள் சப்போஸ் ஏ ஸ்டேஷன் அப்படின்னா நீங்கள் ஏ ஸ்டேஷனுக்கு நேராக போய் உட்காரணும். அங்கே அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஷனில் உங்களோட பாஸ்போர்ட், அட்மிட் கார்டு, என்ட்ரி ஸ்லிப் இதெல்லாம் வந்து செக் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட ஒரு ஃபியூ கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. லைக் உங்கள் ஃபுல் நேமு, நீங்கள் எந்த கண்ட்ரியில் படிச்சிங்க, எப்போ ஸ்டார்ட் பண்ணி எப்போ முடிச்சிங்க, ஃபாதர்ஸ் நேம், மதர்ஸ் நேம், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்டுட்டு நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் வெரிஃபிகேஷன், ஃபோட்டோ வெரிஃபிகேஷன் இதெல்லாம் அங்கே முடிச்சுட்டு ஒரு பேப்பர் தருவாங்க. அந்த பேப்பரில் நம்ம சைன் பண்ணணும். அதை கொண்டுட்டு நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேஷன் போகணும். நெக்ஸ்ட் ஸ்டேஷன் மீன்ஸ் உங்களோட ஏ ஸ்டேஷன் அப்படின்னா அதே மாதிரியே அங்கிட்டு இன்னொரு ஏ ஸ்டேஷன் இருக்கும். அங்கே தான் போகணும். உங்களோட ஏ ஸ்டேஷன்லேயே தான் நீங்கள் போகணும். அங்கே வந்து உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணுவாங்க. தென் டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷனும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சதும் அங்கே சர்டிஃபிகேட் கலெக்ஷன் டெஸ்க்குன்னு இருக்கும். அங்கே போய் உட்காந்துருக்கணும். அங்கே நம்ம நேமை கூப்பிடும்போது நம்ம போய் சைன் போட்டுட்டு நம்மளோட பாஸ் சர்டிஃபிகேட்டை கலெக்ட் பண்ணிக்கலாம். இந்த வழியாக அப்புறம் எக்ஸிட் ஆகிக்கலாம். கூடவே நம்மளுக்கு காஃபி, ஸ்நாக்ஸ்லாம் கொடுப்பாங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். And see you all in the next video. Bye.